பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு. இதுதான் மிளகு. பழுத்துருச்சு பழமாக. காயாகவே பிடுங்கிட்டோம்னா இதாயிரும். இந்த பழத்தை பிடுங்கி தோலை அமுக்கி எடுத்தோம்னா வெள்ளை மிளகு கிடைக்கும். இப்போ நம்ம இது இந்த வேப்ப மரத்தில் ஏற்றி 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1 கிலோ ஒட்டி இந்த ஆண்டு மகசூல் தந்துச்சு. இந்த மிளகின் வரலாறு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியா இருக்கும். நம் இந்தியா அடிமைப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணமே இந்த மிளகு தான். ஏன்னா அந்த காலத்தில் மிளகை தேடி தான் நம்மளுக்கு வணிகம் பண்ணுறதுக்கே நம்ம நாட்டுக்கு அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்தாங்க மிளகை வச்சு. அந்த காலத்தில் தங்கத்தை கொடுத்து மிளகை வாங்கிட்டு போனாங்க. அந்தளவுக்கு அவ்வளவு இதானது. நம்ம முன்னோர்கள் ஃபுல்லாமே மிளகை தான் உணவுக்கு பயன்படுத்தினாங்க. பின்னாடி தான் மிளகு அதுக்கு பின்னாடி தான் நம்ம மிளகாயை பயன்படுத்தினோம். அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்தியா அடிமைப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே மிளகு தான். இதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப அதிகம், சுவையும் அதிகம். 10 மிளகு இருந்தால் பகையர் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ நம்ம மிளகை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இது வளர்க்க ரொம்ப எளிமைதானதான். நம்ம இதிலேருந்து கொடியை கட் பண்ணி வச்சாலே போதும். இது வேப்ப மரத்துலையோ தென்னை மரத்தில் பனை மரத்தில் எதில் வேணுமாச்சும் வச்சுக்கலாம். அதிகமான வெயில் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். நீர் அதிகமாக தேவைப்படாது.